உலகப் புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்து 12 ஆண்டுகளுக்குப் பிறகு நாளை ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. முருகப்பெருமான் சூரனை அழித்து தேவர்களை காத்தருளியதைப் போல் திருச்செந்தூர் முருகனை வழிபடுகிறவர்களின் நோய் நொடி கடன் பகை அனைத்தையும் அழித்து தலையெழுத்தையே மாற்றுவார் முருகன் என்பது ஐதீகம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலம். முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சியளித்து அருளிய தலம். முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் கோலத்துடன் காட்சியளிக்கும் தலம். முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேலால் நாழிக்கிணற்றை உருவாக்கிய தலம். அபிஷேகத்திற்கு பிறகு முருகனின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் நடக்கும் தலம் என பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள தலம் திருச்செந்தூர் திருத்தலம். உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருகை தரும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் தன்னை நாடுபவர்களுக்கு வேண்டுபவற்றை தருபவராக திகழ்கிறார். நாளைய தினம் காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கோவிலில் HCL நிறுவனம் சார்பில் 200 கோடியும் அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திற்ற வளாகப் பணிகள் நடைபெற்று வந்தன. முடி காணிக்கை மண்டபம், நாழி கிணறு செல்லும் பாதை உள்ள மண்டபம், அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் பக்தர்கள் தரிசித்து செல்லுவதற்கான ஏற்பாடுகள், பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் பக்தர்களுக்கு தேவைப்படும் குடிநீர், கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திருத்தலம் 2000-3000 ஆண்டுகள் முற்பட்டதாகும். இத்திருத்தலம் முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என சான்றோர்களால் அழைக்கப்பட்டது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 ஸ்தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இத்தலத்தில் சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை தந்து கடலில் குளித்து நாழி கிணற்றில் புனித நீராடி வழிபாடு செய்கின்றனர். தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட 6 தலங்கள் படைவீடாக கருதி வழிபடப்படுகிறது. போர் புரியச் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும். அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்யச் சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும். ஆனால் மற்ற 5 தலங்களையும் சேர்த்து 6 படை வீடு என்கிறோம். வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்குமிடத்தை சுட்டிக்காட்டி அங்கு சென்றால் அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவார். இந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது. இவ்வாறு மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் முருகன் இந்த 6 இடங்களில் உறைகிறார். அவரிடம் சென்று சரணடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில் நக்கீரர் ஒரு நூல் இயற்றினார். முருகனின் பெருமைகளைச் சொல்லும் நூல் என்பதால் இது திருமுருகன் ஆற்றுப்படை, அதாவது திருமுருகாற்றுப்படை என்று பெயர் பெற்றது. முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தவர். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர். அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தவர். சூரனை சம்ஹாரம் செய்து பின் மகாவிஷ்ணுவின் மகளை மணந்து கொண்டவர். மாமனான மகாவிஷ்ணுவின் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளோடும் தொடர்புடையவராக இருக்கிறார். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். விழாவின் 7ஆம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார். மறுநாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாக அருளுவார். மதிய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சியளிக்கிறார். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. பொதுவாக கோயில்களில் ஒரு தெய்வத்துக்கு
ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு. இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்றழைக்கின்றனர். முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5ம் மலைக்கோயிலாக அமைந்தது போலவும் தோற்றம் தெரியும். உண்மையில் திருச்செந்தூரும் மலைக்கோயிலே ஆகும். இக்கோயில் கடற்கரையில் இருக்கும் சந்தனமலையில் இருக்கிறது. எனவே இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என்று சொல்வர். காலப்போக்கில் இக்குன்று மறைந்து விட்டது. தற்போதும் இக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருப்பதை காணலாம். சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு. இவரது தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார். இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது. மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகளே இவருக்கு செய்யப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரன் அமையும். திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு தனம், கல்வி, செல்வம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று நல்வாழ்வு பெறுவோம்.